திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள், நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை அற்புதமாக கூறிக்கொண்டே எழுங்கள். நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகிற அறிவுரைகளை எல்லாம் கேட்டு மகிழுங்கள். நல்லதையே நினையுங்கள், நல்லதையே பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். நமச்சிவாய 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 என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குற்றப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று திருவாஞ்சியம் என்னும் திருத்தலத்தினை பற்றி நாம் அறிய இருக்கிறோம். வாஞ்சியம்னு சொன்னாலே, வாஞ்சி அப்படின்னா விரும்புதல்னு பொருள். இலக்குமியை வாஞ்சித்து விரும்பி திருமால் இங்கே பூஜை பண்ணாரா. அப்படிப்பட்ட திருத்தலம். மயிலாடுதுறை பேரளம் தொடர்வண்டி பாதையிலே அப்படியே வந்து நன்னிலம் தொடர்வண்டி பாதைக்கு வாங்க. நன்னிலம் தொடர்வண்டி நிலையம் வந்ததுமே மேற்கே ஒரு 9 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது திருவாஞ்சியம். காவிரி தென்கரை தலங்களிலே 70வது திருத்தலம். நன்னிலத்திலிருந்தும் பேருந்திலே செல்லலாம். நன்னிலத்திலிருந்து 50 என்ற பேருந்து செல்லுகிறது. அது தவிர நேஷனல் ரோட்வேஸ்னு ஒரு தனியார் பேருந்து போகுது. அதனால் திருவாஞ்சியத்துக்கு வருவது என்பது மிக மிக எளிமையானது. சுவாமி பெயர் வாஞ்சிநாதர், அம்மையார் வாழ வந்த நாயகி, வாழ வந்த நாயகி. தீர்த்தம் குப்தகங்கை. இது கோயிலுக்கு வடபால் இருக்கிறது. கார்த்திகை ஞாயிறில் மக்கள் விசேஷமாக நீராடுகிறார்கள். இந்த திருத்தலத்துக்கு சொன்னது உள்ளே கோபுரத்தில் நுழைந்ததுமே யமனேஸ்வரரை வணங்கி அதுக்கப்புறம் தான் குப்த நீர் கங்கைக்கு போகணும். யமன் பூசித்து பேறு பெற்ற திருத்தலம். இந்த திருத்தலத்தில் இறப்பவர்களுக்கு என்ன கிடையாது தெரியுமா? யமவாதனையே இல்லை. யமனுக்குன்னு ஒரு தனி கோயில் இருக்குது. முக்தி அளிக்கக்கூடிய தலங்களிலே ஒன்று. இது மூவராலே பாடப்பெற்றது. 3 பதிகங்கள் உள்ளன. திருச்சிற்றம்பலம். இந்த 7வது பதிகம் திருவாஞ்சியம் என்பது 2ஆம் திருமுறை 7வது பதிகம். காழி வேந்தர் தவ முனிவரான சொல்வேந்தரோடும் கூட சிவத்தலங்கள் வணங்கப் போவாராய் தென் திருவாஞ்சியம் மூதூர் சென்று சேர்ந்து அங்கு எழுந்தருளிய முக்கன் நீளமிடற்று மறுமணியை வணங்கி போற்றி வன்னி கொன்றை என்னும் திருப்பதிகத்தை பாடினார். திருவாஞ்சியத்தின் இறையானை உணர்ந்து பாடுகிறார். 7வது பதிகம் 4வது பாடல். சூலம் ஏந்தி வளர்கையினர் மெய் சுவண்டாகவே சால நல்ல பொடி பூசுவர் பேசுவர் மாமரை சீலமேவு புகழால் பெருகும் திருவாஞ்சியம் ஆலமுண்டவன் அடிகள் இடம், ஆலமுண்டவன் அடிகள் இடம் ஆக அமர்ந்ததே. சூலம் ஏந்திய நீண்ட கையினை உடையவன் நம்பெருமான். தம் திருமேனிக்கு பொருத்தமாக நல்ல திருநீற்றை மிகுதியாக பூசுபவர்.
சிறந்த வேத வசனங்களை எல்லாம் பேசுபவர், ஆலகாலம் உண்டருளிய அந்த இறைவர் ஒழுக்கற்றாலே சிறந்தோர் வாழ்வதாலே புகழ்பெற்ற திருவாஞ்சியத்தை இடமாக கொண்டு அமர்ந்துள்ளார்கள். திருச்சிற்றம்பலம். கவன் சுவண்டுன்னா இங்கே பொருத்தம்னு பொருள். சால மிகுதி, பொடி திருநீர், திருநீற்றை நிறைய பூசியிருக்கிறார். மறை பேசுவர், சீலம் பெருந்தகமையிலே ஒன்று, நல்லொழுக்கம் என்று பொருள். ஆலம் என்றால் நெஞ்சு என்று பொருளுங்க. ஒற்று மிகை. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவாஞ்சியம் என்னும் திருத்தலம் சென்று அங்குள்ள வாஞ்சிநாதரை வழிபட்டு அங்குள்ள யமுனேஸ்வரரையும் வணங்கி யமவாதனை இல்லாமல் வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.